ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 14ஆம் தேதி அமாவாசையானது வருகிறதுங்க. பொதுவாகவே அமாவாசை பார்த்தீங்கன்னா மாதம் தோறும் வரக்கூடிய ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் நம்மளுடைய முன்னோர்களாக இருக்கட்டும், நம்மளுடைய பெரியோர்களாக இருக்கட்டும், இந்த அமாவாசைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியத்துவம் தருவாங்க. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய முன்னோர்களுக்கு மனதார நினைத்து, முன்னோர்களுக்கு பிடித்த படைகளை சமைத்து அவர்களை மனதார நினைத்து வழிபாடு செய்வாங்க. இப்படி அவங்க செய்து வரும் பொழுது முன்னோர்களுடைய பரிபூரண ஆசீர்வாதம் அருள் அவங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு நம்பி இந்த ஒரு விஷயத்த செய்து வராங்க. ஆனா இந்த ஒரு விஷயத்த செய்யாமல் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய வீட்டில் ஏதாவது பிரச்சனை, வீட்டில் ஏதாவது சிக்கல், வேலை ரீதியாக ஏதாவது பாதிப்பு, இந்த மாதிரி மனதில் ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு சூழல் உருவாகும். வாழ்க்கையில நிறைய தடுமாற்றங்கள் ஏற்படும். அதுபோல நீங்க செய்யக்கூடிய முயற்சியா இருக்கட்டும், அதுல தடங்கள் வரும். இந்த மாதிரி எல்லா விஷயமே உங்களுக்கு நெகட்டிவா தாங்க நடக்கும். இதனாலதான் அமாவாசை என்று உங்களுடைய முன்னோர்களுக்கு மனதார நீங்க தர்ப்பணம் செய்யணும், படிகளிட்டு வழிபாடு செய்யணும் அப்படின்னு குறிப்பாகவே சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவரை செய்யாமல் இருக்கக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஆணி மாத அமாவாசைக்கு செய்திடுங்க. இந்த அமாவாசை ஜூலை 14 ஆணி 30ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை அன்று வருகிறது. செவ்வாய்க்கிழமை வருவதால் இது ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது. ஸோ முதல்ல இந்த ஒரு விஷயத்த செய்திடுங்க. அமாவாசை நாளில் எதையெல்லாம் செய்யக்கூடாது, எதையெல்லாம் செய்யணும் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிவதில்லை. ஸோ தெரியாதவர்கள் இந்த வீடியோவில் தெரிந்துக்கோங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசையின் தாக்கத்தால் மகரம் ராசினியர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு என்பதை விரிவாக பார்த்து பயன்பெறலாங்க. முதல்ல அமாவாசையோட சிறப்பு தெரிந்து கொள்ளலாம். அமாவாசை என்று சந்திரனின் ஒளிக்காட்சி ஆவிகளுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனாலதான் ஆவிகள் அன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உணவுக்கு திண்டாடுவாங்களாம். பசி தாங்க முடியாமல் ரத்த சம்பந்தமுடைய வீடுகளுக்கு நம்மளுடைய முன்னோர்கள் தேடி வருவாங்க அப்படின்னு ஐதீக ரீதியாகவும் சொல்லியிருக்காங்க. அப்பொழுது நம்ம யாராவது நினைக்கிறாங்களா, நமக்கு தர்ப்பணம் படையல் செய்யறாங்களா என்று நேரடியாக வந்து பார்ப்பதாக ஐதீக ரீதியாகவே சொல்லியிருக்காங்க. இதனால தாங்க வீடு வாசல் இல்லாத ஏழைகளுக்கு அமாவாசை என்று அன்னதானம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு அமாவாசை அன்றும் உங்களால் முடிந்த அளவு உணவை நீங்கள் அன்னதானம் செய்யலாம். அது மட்டுமில்லாமல் பசு, காகம், நாய், பூனை மற்றும் இதர ஜீவராசிகளுக்கும் உங்களால் முடிந்த அன்னத்தை நீங்க கொடுத்து வரலாங்க. அமாவாசை அன்று பிதிர் தர்ப்பணம் மற்றும் அன்னதானம் ஆகியவற்றை குலதெய்வம் இருக்கும் இடத்துல செய்வது நல்லது. முடியாதவர்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வம் இருக்கும் இடத்துல செய்யலாம். அதுவும் முடியாதவர்கள் வீட்டிலே செய்யலாம். அமாவாசை என்று குறிப்பாகவே தலையில எண்ணெய் தடவக்கூடாது. புண்ணிய தலங்களில் நீராடலாம். அது கடலாக இருந்தாலும் சரி, நதியாக இருந்தாலும் சரி, கண்டிப்பா நீராடலாம். அமாவாசை என்று காலை சூரிய உதயத்தின் போது கடலில் எடுக்கப்பட்ட நீரை வீட்டுக்கு கொண்டு வந்து தீர்த்தமாக தெளித்து வரலாங்க. இதனால வீட்டில் இருக்கக்கூடிய தோஷங்கள் முழுமையாக நீங்கிடும். உற்றார் உறவினர் தொடர்பு இல்லாத ஆவைகள் மரம் செடி கொடிகளில் அமாவாசை என்று மட்டும் தங்கி அவற்றினுடைய சாரத்தை சாப்பிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனாலதான் அமாவாசை என்று மட்டுமே மரம் செடி கொடிகளையோ காய்கறிகளையோ நம்ம பறிக்கவும் கூடாது, தொடவும் கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு மாதம் அமாவாசை அன்று அன்னதானம் செய்ய முடியாதவர்களா இருந்தீங்கன்னா தை, ஆடி, புரட்டாசி அமாவாசையில அன்னதானம் நீங்க செய்ய வேண்டும். புரட்டாசி அமாவாசையில செய்தால் 12 ஆண்டுகளாக அன்னதானம் தர்ப்பணம் செய்யாத தோஷம் உங்களை பிடித்திருந்தா கண்டிப்பா நீங்கிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அமாவாசை நாளில் உங்களுடைய முன்னோர்களுக்கு இந்த மாதிரி விஷயத்த நீங்க தவறாமல் செய்து வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான நெகட்டிவான விஷயங்கள் நடக்காதுங்க. ஸோ கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. இதனைத் தொடர்ந்து இந்த அமாவாசையின் தாக்கத்தால் மகரம் ராசி நேயர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு என்பதை இப்ப விவரமாக பார்த்து பயன்பெறலாம். பொதுவாகவே மகர ராசி நேயர்கள் எந்த செயலியுமே திட்டமிட்டு செய்வது வெற்றி காணக்கூடிய ஒரு ஆற்றல் கொண்டவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டுமல்ல, தோல்வியை கண்டு துவண்டு போகாமல் அதை வெற்றிக்கான படிகளாக மாற்றக்கூடிய ஒரு மனப்பக்குவம் அவங்களிடம் எப்பவுமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மகரம் ராசி நேயர்களை பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு நினைப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட குணம் படைத்த நபர்களுக்கு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். உத்தியோகத்தில் உங்களுடைய திறமையை மேல் அதிகாரிகள் பாராட்டக்கூடிய ஒரு யோகம் இந்த நேரம் உங்களுக்கு கொடுத்திருக்கு. இந்த ஜூலை 14ஆம் தேதியிலிருந்து இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நடக்குங்க. நீண்ட நாட்களாகவே எதிர்பார்த்திருந்த பொறுப்பு இப்போ உங்களுக்கு கிடைக்க போகிறது. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல நிறுவனத்திலிருந்து அழைப்பு வருங்க. பணி இடத்தில் இருந்து கருத்து வேறுபாடு இப்ப நீங்கிடும். அரசு ஊழியர்களுக்கு பதவி உயர்வுக்கான வாய்ப்பு இப்ப உருவாகும். மகரம் ராசியில் இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் நல்ல லாபத்தை பெற்றுத்தரும். தொழிலில் புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு அறிமுகமாகக்கூடிய ஒரு யோகமும் இருக்கிறது. சுய தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்ததை விட அதிக வருமானம் கிடைக்க போகிறது. தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணங்கள் ஏதாவது இருந்தால் அது நிச்சயமா நிறைவேறும். கூட்டு தொழிலில் ஒற்றுமை அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல் நீங்கி பணப்புழக்கம் இப்போ உயரக்கூடிய ஒரு யோகமும் உங்களுக்கு இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கக்கூடிய ஒரு அற்புதம் நடக்க போகிறது. குடும்ப தலைவிகளுக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்வு நடைபெறும். கணவர் தங்களின் விருப்பங்களை நிறைவேற்றும் முயற்சி செய்வாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய மனைவிமார்களுக்கு அற்புதம் நடக்க போகிறது. பிள்ளைகளுடைய கல்வி மற்றும் வேலை தொடர்பான விஷயத்துல நல்ல செய்தி தேடி வரும். உறவினர்களுடைய ஆதரவு இப்போ உங்களுக்கு அதிகரிக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடத்தும் வாய்ப்பு உருவாகும். கலைத்துறையில இருக்கக்கூடிய மகரம் ராசினியர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் தேடி வரும். திறமைக்குரிய அங்கீகாரம் பாராட்டு கிடைக்க போகிறது. பெரிய நிறுவனங்களிலிருந்து அழைப்பு வரலாம். வருமானம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். ரசிகர்களின் ஆதரவு மேலும் உயரலாம். வெளிநாட்டு பயண வாய்ப்பும் ஒரு சிலருக்கு அமையுங்க. படிப்பில் முழு கவனம் செலுத்தக்கூடிய யோகம் மாணவர்களுக்கு இந்த நேரம் நிச்சயமா இருக்கிறது. ஆசிரியர்களுடைய பாராட்டையுமே நீங்க பெறுவீங்க. போட்டித் தேர்வுகளில் நல்ல வெற்றி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் கண்டிப்பா இருக்கிறது. பெற்றோரின் ஊக்கத்தால் தன்னம்பிக்கை இந்த காலகட்டம் உங்களுக்கு அதிகரிக்கும். ஆரோக்கியம் ரீதியா பார்க்கும் பொழுது உங்களுக்கு சீராக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அமாவாசை தாக்கம் மாணவர்களுக்கு நிறைய எதிர்பார்க்காத விஷயத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு யோகமான ஒரு மாற்றமாக இருக்க போகிறது. இந்த நேரத்தில் மகர ராசினியர்கள் இந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை அன்று முருகப்பெருமானுக்கு சிவப்பு மலர் மாலை சாட்சி வழிபடுவது உங்களுடைய வாழ்க்கையில தடைகளை நீக்கி வெற்றியை அதிகரிக்கும் அப்படின்னு குறிப்பாகவே சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களால் முடிந்தா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளை நிச்சயமாக நீங்கள் மேற்கொண்டு வரலாங்க. இந்த தெய்வ வழிபாடு செய்யும்போது பாசிட்டிவான எண்ணங்கள் உங்களுக்கு தோன்றும் போது உங்களுடைய வாழ்க்கையிலுமே பாசிட்டிவான நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இதனால் இப்படி செயல்படுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் மகரம் ராசினியர்களுக்கு ஜூலை 14 அமாவாசையினுடைய தாக்கம் உங்களுக்கு என்ன மாதிரியான பலனை கொடுத்திருக்கு என்பதை விரிவாக பார்த்துருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.